and சிவகார்த்திகேயன் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 15 முறை சிவகார்த்திகேயன் and விஜய் சேதுபதி படங்கள் நேரடியா மோதி இருக்கு. இதுல என்னென்ன படங்கள்லாம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு, யாரோட படங்கள் அதிகமா வெற்றி அடைஞ்சது, இத பத்தி தான் இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால வேகமா வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களா இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க சினிமாவுல ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷத்துலயே பாத்தீங்கன்னா டாப் 10 நடிகர்கள் லிஸ்ட்ல இடம் பிடிச்சிட்டாங்க. ஆனா இவங்க சினிமாவுல அறிமுகமாக இருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஆர்யா, விஷால், ஜீவா, ஜெய் அப்படின்னு நிறைய பேர் சினிமாவுல அறிமுகமாக நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரையுமே பின்னுக்கு தள்ளி இவங்க ரெண்டு பேரும் டாப் 10 நடிகர்கள் லிஸ்ட்ல இடம் பிடிச்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகர்களா வலம் வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட விஜய் சேதுபதி and சிவகார்த்திகேயன் இவங்களோட படங்கள் முதன் முறையாக எப்ப ஒண்ணா மோதிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2013 வருஷம் மே 1ஆம் தேதியில. இதுல சிவகார்த்திகேயனுக்கு எதிர்நீச்சல் படமும் விஜய் சேதுபதிக்கு சூதுகவும் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. சிவகார்த்திகேயன், பிரியானந்த் ஆகியோர் நடிச்ச எதிர்நீச்சல் மே 1ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. வேல்ராஜ் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதே நாள்ல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி, அசோக் செல்வன், பாபி சிங்கா ஆகியோர் நடிச்ச சூதுகவும் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படமும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. விஜய் சேதுபதியோட நடிப்பு இந்த படத்துல வேற லெவல்ல இருக்கும். இந்த படமும் பாத்தீங்கன்னா பயங்கர காமெடியா இருக்கும். இந்த படத்தை பல மொழிகள்ல ரீமேக் பண்ணாங்க. இந்தியால மட்டும் இல்லாம பாகிஸ்தான்லயும் இந்த படத்தை ரீமேக் பண்ணிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு கரெக்டா ஒரு 30 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு கேடி பில்லா கில்லாடி ரங்கா அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு. இந்த படமும் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ எதிர்நீச்சல் வை சூதுகவும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு படங்களுமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. அதனால இந்த மோதல்ல ரெண்டு பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் விஜய் சேதுபதி and சிவகார்த்திகேயன் படங்களோட அடுத்த மோதல் 2013 செப்டம்பர்ல நடக்குது. இதுல சிவகார்த்திகேயனுக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படிங்கிற படமும் விஜய் சேதுபதிக்கு எதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சிவகார்த்திகேயன், சத்யராஜ், ஸ்ரீதிவ்யா ஆகியோர் நடிச்ச வருத்தப்படாத வாலிபர் சங்கம் செப்டம்பர் 6ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படமும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படத்துல சிவகார்த்திகேயன் சூரி காமெடி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயனோட கரியர்ல இன்னைக்கு வரைக்கும் மிக முக்கியமான ஒரு படமாவும் இருக்கு. இந்த படத்தை அதுக்கப்புறமா தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு பல மொழிகளை ரீமேக் பண்ணிருக்காங்க. அடுத்த ஒரு 3 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி, நந்திதா ஸ்வேதா ஆகியோர் நடிச்ச இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு. இந்த படமும் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்துல விஜய் சேதுபதியோட நடிப்பும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பயங்கர காமெடியா இருக்கும். சோ இங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மற்றும் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு ரெண்டு படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் சிவகார்த்திகேயனோட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல சிவகார்த்திகேயன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜய் சேதுபதி and சிவகார்த்திகேயன் படங்களோட அடுத்த மோதல் 2014 நடக்குது. இதுல சிவகார்த்திகேயனுக்கு மான் கராத்தே அப்படிங்கிற படமும் விஜய் சேதுபதிக்கு பண்ணையாரும் பத்மினியும் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜய் சேதுபதி நடிச்ச பண்ணையாரும் பத்மினியும் அப்படிங்கிற படம் பிப்ரவரி 7ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல. ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு பாசிட்டிவா கிடைச்சாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் ஆவரேஜான வெற்றியை மட்டுமே அடைஞ்சது. அடுத்த ஏப்ரல் மாசமே சிவகார்த்திகேயன், ஹன்சிகா மோத்வானி ஆகியோர் நடிச்ச மான் கராத்தே அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு. இந்த படம் வெற்றி அடைஞ்சது. சோ மான் கராத்தே வேஸ் பண்ணையாரும் பத்மினியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிவகார்த்திகேயனோட மான் கராத்தே படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜய் சேதுபதி and சிவகார்த்திகேயன் படங்களோட அடுத்த மோதல் 2015 நடக்குது. இதுல சிவகார்த்திகேயனுக்கு காக்கி சட்டை படமும் விஜய் சேதுபதிக்கு பென்ஸ் டாக்கீஸ் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சிவகார்த்திகேயன், ஸ்ரீதிவ்யா ஆகியோர் நடிச்ச காக்கி சட்டை பிப்ரவரி 27ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. துரை செந்தில்குமார் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு. இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த மார்ச் மாசமே விஜய் சேதுபதிக்கு பென்ஸ் டாக்கீஸ் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இது வந்து 6 ஷார்ட் பிலிம்ஸ் ஒண்ணா சேர்த்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சாலும் சுமாரான கலெக்ஷன் தான் இந்த படத்துக்கு கிடைச்சது. இது வந்து விஜய் சேதுபதியோட தனி படம் கிடையாது. 6 ஷார்ட் பிலிம்ஸ் ஒண்ணா சேர்த்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதனால இத வந்து நம்ம பெரிய கிளாஸா எடுத்துக்க முடியாது. மறுபடியும் விஜய் சேதுபதி and சிவகார்த்திகேயன் படங்களோட அடுத்த மோதல் 2016 ஜனவரியில் நடக்குது. இதுல சிவகார்த்திகேயனுக்கு ரஜினி முருகன் படமும் விஜய் சேதுபதிக்கு சேதுபதி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ், சூரி ஆகியோர் நடிச்சிருந்த ரஜினி முருகன் ஜனவரி 14ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஒன்றாம் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்த மாசமே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி, ரம்யா நம்பீசன் ஆகியோர் நடிச்ச சேதுபதி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு. இந்த படமும் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ இங்க சேதுபதி, ரஜினி முருகன் அப்படின்னு ரெண்டு படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தாலும் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட ரஜினி முருகன் படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல சிவகார்த்திகேயன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜய் சேதுபதி and சிவகார்த்திகேயன் படங்களோட அடுத்த மோதல் 2016 அக்டோபர்ல நடக்குது. இதுல சிவகார்த்திகேயனுக்கு ரெமோ அப்படிங்கிற படமும் விஜய் சேதுபதிக்கு ரெக்க ஆண்டவன் கட்டளை அப்படின்னு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு. சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் நடிச்ச ரெமோ அக்டோபர் 7ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் இந்த படத்துல லேடி கெட்ட போட்டு வேற லெவல்ல நடிச்சிருப்பாரு. இந்த படம் ரிலீஸ் ஆன அதே நாளிலே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி, லட்சுமி மேனன் ஆகியோர் நடிச்ச ரெக்க அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் மிக்ஸ்டா தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் ஆவரேஜான ஹிட் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி, யோகி பாபு ஆகியோர் நடிச்ச ஆண்டவன் கட்டளை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. இருந்தாலும் ரெமோ அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல்ல சிவகார்த்திகேயனோட ரெமோ படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜய் சேதுபதி and சிவகார்த்திகேயன் படங்களோட அடுத்த மோதல் 2017 நடக்குது. இதுல சிவகார்த்திகேயனுக்கு வேலைக்காரன் படமும் விஜய் சேதுபதிக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சிவகார்த்திகேயன், நயன்தாரா ஆகியோர் நடிச்ச வேலைக்காரன் டிசம்பர் 22ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்த ஒரு 40 நாள்லயே விஜய் சேதுபதி, கௌதம் கார்த்திக் ஆகியோர் நடிச்ச ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. சோ வேலைக்காரன் வேஸ் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க சிவகார்த்திகேயனோட வேலைக்காரன் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜய்
சேதுபதி and சிவகார்த்திகேயன் படங்களோட அடுத்த மோதல் 2018 செப்டம்பர்ல நடக்குது. இதுல சிவகார்த்திகேயனுக்கு சீமராஜா அப்படிங்கிற படமும், விஜய் சேதுபதிக்கு எமேகா நொடிகள் செக்க சிவந்த வானம் 96 அப்படின்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விஜய் சேதுபதி, நயன்தாரா, அதர்வா ஆகியோர் நடிச்ச எமேகா நொடிகள் ஆகஸ்ட் 30ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. விஜய் சேதுபதி இந்த படத்துல கேமியோ ரோல் மாதிரி தான் பண்ணிருப்பாரு. அடுத்த 14 நாளிலே சிவகார்த்திகேயன், சமந்தா ஆகியோர் நடிச்ச சீமராஜா படம் ரிலீஸ் ஆச்சு. பொன்ராம் டைரக்ஷன் பண்ணிருந்த இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வெளியான ரஜினி முருகன், ரெமோ, வேலைக்காரன் அப்படின்னு அடுத்தடுத்து எல்லாமே மிகப்பெரிய வெற்றி படங்களா இருந்தது. ஆனா இந்த சீமராஜா படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அடுத்த 14 நாளிலே விஜய் சேதுபதி நடிச்ச செக்கச்சிவந்த வானம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. மணிரத்னம் டைரக்ஷன் பண்ணிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சீமராஜா படம் ரிலீஸ் ஆன அடுத்த 3 வாரத்திலேயே விஜய் சேதுபதி, த்ரிஷா ஆகியோர் நடிச்ச 96 படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவோ விமர்சன ரீதியாகவோ இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. சோ 96 எமேகா நொடிகள் செக்கச்சிவந்த வானம் அப்படின்னு இங்க விஜய் சேதுபதி நடிச்ச 3 படங்களுமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. ஆனா சிவகார்த்திகேயனோட சீமராஜா படம் சுமாரா தான் ஓடி இருக்கு. சோ இந்த மோதல்ல விஜய் சேதுபதி தான் வின் பண்றாரு. மறுபடியும் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி படங்களோட அடுத்த மோதல் 2018 டிசம்பர்ல நடக்குது. இதுல சிவகார்த்திகேயனுக்கு கனா படமும், விஜய் சேதுபதிக்கு சீதக்காதி அப்படிங்கிற படமும் ஒண்ணா ரிலீஸ் ஆச்சு. விஜய் சேதுபதி நடிச்ச சீதக்காதி டிசம்பர் 20ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், சத்யராஜ், ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகியோர் நடிச்ச கனா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ கனாவே சீதக்காதி அப்படின்னு பார்க்கும்போது இங்க சிவகார்த்திகேயனோட கனா படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் சிவகார்த்திகேயன் and விஜய் சேதுபதி படங்களோட அடுத்த மோதல் 2019 மேல நடக்குது. இதுல சிவகார்த்திகேயனுக்கு மிஸ்டர் லோக்கல் அப்படிங்கிற படமும், விஜய் சேதுபதிக்கு சூப்பர் டீலக்ஸ் சிந்துபாத் அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விஜய் சேதுபதி, ஃபஹத் பாசில், சமந்தா ஆகியோர் நடிச்ச சூப்பர் டீலக்ஸ் மார்ச் 29ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல விஜய் சேதுபதி ஒரு வித்தியாசமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த ஒரு 48 நாள்ல சிவகார்த்திகேயன், நயன்தாரா ஆகியோர் நடிச்ச மிஸ்டர் லோக்கல் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அடுத்த மாசமே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி, அஞ்சலி ஆகியோர் நடிச்ச சிந்துபாத் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. சோ மிஸ்டர் லோக்கல் வெஸ் சூப்பர் டீலக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க விஜய் சேதுபதியோட சூப்பர் டீலக்ஸ் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் சிவகார்த்திகேயன் and விஜய் சேதுபதி படங்களோட அடுத்த மோதல் 2019 நவம்பர்ல நடக்குது. இதுல சிவகார்த்திகேயனுக்கு ஹீரோ படமும், விஜய் சேதுபதிக்கு சங்கத்தமிழன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜய் சேதுபதி, ராசிகண்ணா ஆகியோர் நடிச்ச சங்கத்தமிழன் நவம்பர் 15ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. இந்த படம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்த மாசமே சிவகார்த்திகேயன், அர்ஜுன் ஆகியோர் நடிச்ச ஹீரோ படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. சோ ஹீரோ வெஸ் சங்கத்தமிழன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க சிவகார்த்திகேயனோட ஹீரோ படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் சிவகார்த்திகேயன் and விஜய் சேதுபதி படங்களோட அடுத்த மோதல் 2021 செப்டம்பர்ல நடக்குது. இதுல சிவகார்த்திகேயனுக்கு டாக்டர் படமும், விஜய் சேதுபதிக்கு அனபெல் சேதுபதி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜய் சேதுபதி, டாப்ஸி ஆகியோர் நடிச்ச அனபெல் சேதுபதி செப்டம்பர் 17ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் OTT-ல தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. அடுத்த ஒரு 20 நாள்லயே சிவகார்த்திகேயன், பிரியங்கா மோகன் ஆகியோர் நடிச்ச டாக்டர் படம் ரிலீஸ் ஆச்சு. நெல்சன் திலீப் குமார் டைரக்ஷன் பண்ணிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவோ விமர்சன ரீதியாகவோ இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆபீஸ்லயும் இந்த படம் 100 கோடி வசூல் பண்ணிருக்கு. சிவகார்த்திகேயனோட கரியர்ல முதல் முறையாக 100 கோடி வசூல் பண்ணது இந்த படம் தான். சோ டாக்டர் வெஸ் அனபெல் சேதுபதி அப்படின்னு பார்க்கும்போது இங்க சிவகார்த்திகேயனோட டாக்டர் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜய் சேதுபதி and சிவகார்த்திகேயன் படங்களோட அடுத்த மோதல் 2022 ஏப்ரல் நடக்குது. இதுல சிவகார்த்திகேயனுக்கு டான் படம் ரிலீஸ் ஆச்சு. விஜய் சேதுபதிக்கு காத்துவாக்குல 2 காதல் மற்றும் விக்ரம் அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா ஆகியோர் நடிச்ச காத்துவாக்குல 2 காதல் ஏப்ரல் 28ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. விக்னேஷ் சிவன் டைரக்ஷன் பண்ணிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 15 நாள்லயே சிவகார்த்திகேயன், பிரியங்கா மோகன் ஆகியோர் நடிச்ச டான் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் 100 கோடி வசூல் பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்கு. அடுத்த 20 நாள்லயே விஜய் சேதுபதி வில்லனா நடிச்சிருந்த விக்ரம் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல கமல் ஹீரோவா இருந்தாலும் விஜய் சேதுபதியும் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல தான் நடிச்சிருந்தாரு. சோ இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த மோதல்ல பாத்தீங்கன்னா காத்துவாக்குல 2 காதல், டான், விக்ரம் அப்படின்னு 3 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால 2 பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் விஜய் சேதுபதி and சிவகார்த்திகேயன் படங்களோட அடுத்த மோதல் 2022 அக்டோபர்ல நடக்குது. இதுல சிவகார்த்திகேயனுக்கு பிரின்ஸ் படமும், விஜய் சேதுபதிக்கு DSP அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சிவகார்த்திகேயன், மரியா ஆகியோர் நடிச்ச பிரின்ஸ் அக்டோபர் 21ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வெளியான டான், டாக்டர் அப்படின்னு 2 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தது. அதனால இந்த படத்துக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அடுத்த 40 நாள்லயே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி நடிச்ச DSP அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம பொன்ராம் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிருந்தாரு. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. சோ பிரின்ஸ் வெஸ் DSP அப்படின்னு பார்க்கும்போது இங்க 2 படங்களுமே எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையல, சுமாரா தான் ஓடி இருக்கு. மறுபடியும் சிவகார்த்திகேயன் and விஜய் சேதுபதி படங்களோட அடுத்த மோதல் 2023ல நடக்குது. இதுல சிவகார்த்திகேயனுக்கு மாவீரன் படமும், விஜய் சேதுபதிக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜய் சேதுபதி, மேகா ஆகாஷ் ஆகியோர் நடிச்ச யாதும் ஊரே யாவரும் கேளீர் மே 19ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அடுத்த ஜூலை மாசமே சிவகார்த்திகேயன், அதித்தி சங்கர் ஆகியோர் நடிச்ச மாவீரன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு.